ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்எஸ் ராஜமௌலியோட வாரணாசி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இவர் பாகுபலி அன்று RRR ஏற்கனவே எடுத்தது மாதிரி தான் இதுவும் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த படம் ஒவ்வொரு நூற்றாண்டுகள், அதாவது ஒவ்வொரு நம்ம யுகங்கள்லையும் நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது துவாபர யுகம், அதே மாதிரி கலியுகம், இது மாதிரி அந்த யுகங்களில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை வந்து இது குறிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிகாவில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த படத்தில் காட்டுற ஒவ்வொரு கீழேயும் ஒவ்வொரு முக்கியமான ஒரு புதையல் இருக்கும். ஸோ அது வந்து எல்லாமே ஒன்று சேரும்போது கெட்டவங்க கையில் கிடைக்கும்போது உலகம் அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சீன்ஸ் தான் இந்த இதில் டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இதே மாதிரி இந்த இதில் ஒவ்வொரு கஷ்டங்கள், ஒவ்வொரு பெரிய ஆபத்தான விஷயங்களையும் வந்து இதில் வந்து அவர் காமிச்சிருக்காரு. இது எல்லாமே வந்து ஒரு லீட் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த லீட்லாம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதான் படத்தோட முக்கியமானது. இதில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி மகேஷ் பாபு தான் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ இதில் ஆக்ஷன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த குறையும் இல்லை. அதேமாதிரி பிருத்திவிராஜ் வந்து இதில் வந்து நம்ம வில்லனாகவும் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு இது வரைக்கும் வந்த படங்களை விட இதில் வந்து என்ன ஒரு கடவுளோட சக்தியும் அதே மாதிரி டெக்னாலஜிஸ் இதுவும் வந்து வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இதோட ட்ரெய்லரே ரொம்ப மாஸாக இருக்குது. ஸோ இதுக்கடுத்து இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம் அடுத்து வரப்போகிற மெயின் இதையும் பார்க்கலாம். அதேமாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தை பற்றின ரிவ்யூவும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.